ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எக்கச்சக்கமாக ஒரு ஃபீஸ் போட்டிங்கன்னா எப்படி வந்து சேருவாங்க அவங்க? அப்போ இவங்கள வந்து ஒதுக்குவது, அப்போ இந்த மார்ஜினலைஸ்டாக இருக்காங்களே அவங்கள வந்து இன்னும் பின்தள்ளுவது, அவ எப்படி மேல்தட்டில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் வாய்ப்புகள் கூட கொடுக்கறதுக்கு இது ஒரு வழியாக போகுது. அப்போ இந்த யூஜிசி 2025 பரிந்துரைகளை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு முக்கியமான நபர் வந்து துணைவேந்தர். அந்த துணைவேந்தர் வந்து இப்போது யூஜிசி 2025 பரிந்துரைகள் படி துணைவேந்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய சர்ச் கமிட்டி இருக்குது. அந்த சர்ச் கமிட்டி வந்து ஆளுநர் கவர்னரோட நாமினி, அதுக்கப்புறம் யூஜிசியோட நாமினி, அப்புறம் ஒரு சென்டிகேட் செனட் அதுலேருந்து வர ஒரு நபர். அப்போ இந்த 3 நபரில் பார்த்தீங்கன்னா அரசுக்கு எந்த விதமாக தமிழ்நாடு அரசில் எந்த மாநில அரசுக்கும் எந்த பொறுப்பும் இல்லாமல் போகுது. அப்போ மாநில அரசு தான் வந்து மாநில பல்கலைக்கழகங்களுக்கு பணம் கொடுக்குது. அப்போ யார் அந்த உருவாக்கி பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வழியிலையும் ஒரு இடமே இல்லாமல் இருக்கும்போது ஒரு தவறான இது வந்து இந்த ஃபெடரலிசம்ங்கிற கான்செப்டும் சரி அல்லது அகடமிக் அட்டானமிங்கிறதையும் ரெண்டுத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது இப்போ ஐஐடி டைரக்டர் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அதில் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற துணைவேந்தர் இப்படி பேச ஆரம்பித்தாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, இது ஒரு உண்மை அப்படின்னு. அப்போது அந்த எப்படி ஒரு இந்த பின்னோக்கிய கருத்து, ஒரு வலதுசாரி கருத்து இருக்கிறத வந்து இவங்க திணிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக போகுது. அப்போ யார் வேணுமோ அவங்களுக்கு வேணுங்கிற ஆளை உள்ள கொண்டுறதுக்கு வழியாக இருக்குது. இதே போல் தான் அவங்க துணைவேந்தர்களில் முந்தி வந்து 10 வருடம் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போது அது தேவையில்லை, நீங்கள் வந்து அகடமிக் எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை, நீங்கள் எதான பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், என்டர்பிரைஸ் ரன் பண்ணலாம், அப்படி இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தால் அந்த ஆளை வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்போது நான் அகடமிஷன் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு கொண்டுறாங்க. இதில் என்ன ஆகும், யாராவது ஒரு கம்பெனி சிஇஓ அதை வந்து உள்ளே வச்சாங்கன்னா அப்போ அவங்க நோக்கம் என்ன இருக்கும், இது வந்து ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணுறது, ஒரு எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதா ரன் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த ப்ராஃபிட் நோக்கம் வரும்போது அது ஒரு தனியார் மயமாக்கல், கார்பரேட்டைசேஷனாக போடுறது தான். அப்போ எப்படி பல்கலைக்கழகத்தில் வந்து நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து எப்படி அந்த ப்ரைவேட்டைசேஷன் தள்ளுதோ அது இதோட சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வருது. இது தவிர வந்து அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ்ன்னு இருந்தாங்க. கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கு வந்து ஒரு 10% தான் பண்ண முடியும்னு ஒரு லெவல் வச்சுருந்தாங்க. இப்போ அதை எடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலான்னு. அப்போ என்ன ஆகும், முழு டிபார்ட்மெண்ட்டு முழு கோர்ஸ் எல்லாமே கெஸ்ட் லெக்சரர்ஸ் ரன் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. அதில் என்ன நிரந்தரமாக ஒரு நபர் இல்லாகும்போது அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் வந்து அது ஒரு கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி போயிடுது. அதில் எகெயின் ஒரு ப்ரைவேட்டைசேஷனுக்கு தான் தள்ளுற மாதிரி வருது. அடுத்து இந்த நெட் இருக்குது, நெட்டு எக்ஸ்பீரியன்ஸை நெட்டில் பாஸ் பண்ணவங்க தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அப்பாயின்ட் பண்ணலான்னு இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து நம்ம பேசிக் டிகிரி ஒரு டிசிப்ளினில் இருக்கும், நெட்டு அதே இதில் பாஸ் பண்ணியிருக்கோம், அப்போ வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அப்பாயின்ட் பண்ணலான்னு. இப்போ அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் நெட்டில் நான் வந்து கெமிஸ்ட்ரியில் பாஸ் பண்ணியிருந்தேன்னா நான் கெமிஸ்ட்ரிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து பிரச்சனையே வரும். ஏன்னா நீங்கள் என்ட்ரி லெவல்லே அந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபஸர் லெவல் ஹையர் லெவலில் அந்த மாதிரி கிராஸ் டிசிப்ளினரி பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் என்ட்ரி லெவல் இப்படி பண்ணும்போது அவன் அந்த என்ட்ரி லெவல் ஆள் வந்து ஒரு 30-40 வருஷம் இருக்க போகிறாங்க. அப்போ அது வந்து இந்த பூரா ஒரு மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க யார் வேணும்னாலும் உள்ளே கொண்டுறதுக்கு வாய்ப்பு வருது. இப்போ இந்த யூஜிசி பரிந்துரைகள் 2025 வந்து இது ஒரு ஃபெடரலிசம்க்கு எதிராக இருக்கிறது, அதே போல் அட்டானமிக்கு எதிராக இருக்குது. முக்கியமாக வந்து ஒரு ப்ரைவேட்டைசேஷன், கார்பரேட்டைசேஷனுக்கு தள்ளக்கூடியது. இதனால் என்ன ஆகுனா, நமக்கு இந்த இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி போல் பல்கலைக்கழகம் எடுத்திங்கன்னா அதில் வந்து அதான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னர்ஸும்பாங்க, அவங்க தான் வருவாங்க. முக்கால்வாசி இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுக்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எக்கச்சக்கமாக ஒரு ஃபீஸ் போட்டிங்கன்னா எப்படி வந்து சேருவாங்க அவங்க? அப்போ இவங்கள வந்து ஒதுக்குவது, அப்போ இந்த மார்ஜினலைஸ்டாக இருக்காங்களே அவங்கள வந்து இன்னும் பின்தள்ளுவது, எப்படி மேல்தட்டில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் வாய்ப்புகள் கூட கொடுக்கறதுக்கு இது ஒரு வழியாக போகுது. அப்போ இந்த யூஜிசி 2025 பரிந்துரைகளை வித்ட்ரா பண்ணணும், எடுக்க வேண்டும் அப்படின்னு தான் தமிழ்நாடு அறிவியலிக்கத்தோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. இந்த கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசும் ஏற்று அதை வந்து அசம்பிளியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேரளா அரசும் பினராயி விஜயன் அரசும் கேரளா அசம்பிளியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இதை வந்து எடுத்து கொள்ள வேண்டும், வித்ட்ரா பண்ண வேண்டும் என்று பேர். இதை வந்து
நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து நிச்சயமாக இந்த 2025 யூஜிசி பரிந்துரைகளை வித்ட்ரா பண்ணுவதுதான் மக்களுக்கு நல்லது, கல்விக்கும் நல்லது. கருத்து சொன்னது வந்து இதில் நம்ம இது ஒரு தனி நபர் கருத்தாக இருக்கலாம். ஆனால் அதை வந்து எல்லாருக்கும் சேர்த்து பண்ணும்போது தான் பிரச்சனை ஆகுது. இப்போ நான் வந்து எது வேணாலும் யோசிக்கலாம். நான் வந்து ஒரு பல்கலைக்கழகம் இப்படி இருக்கணும், அல்லது இந்த ஒரு யோசனை நான் வந்து என்னோட ஒன்றுக்கு கொடுக்கறது கூட இருக்கலாம். அவர் மொரார்ஜி தேசாய் இப்படி பண்ணார். ஆனால் வந்து எல்லாருமேலேயும் திரிக்கக்கூடாதுல்ல. நீங்கள் வந்து இதை ஒரு ஸ்டேட் அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணி அல்லது ஒரு நிறுவனத்தை பயன்படுத்தி செய்யக்கூடாது. இப்போ நான் நிறுவனத்தோட தலைவராக இருக்கேன்னா, நான் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஆளுநராக இருக்கேன்னா, அப்போ நான் சொல்லுவதில் வந்து மக்கள் எல்லாரும் அதை பாதிக்கும். அது செய்யக்கூடாது. இப்போ நான் வீட்டில் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அது தனிநபர் கருத்து. அது பொது இடம் வரும்போது நம்ம கருத்து வந்து எல்லா மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய அது ஒரு பயனுள்ள கருத்தாக இருக்க வேண்டும். பொதுவாகவே சொல்லுவது வந்து மருந்துகள் என்பது எவிடன்ஸ் பேஸ்ட் இருக்கணும். அதாவது நீங்கள் டபுள் பிளைண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸுங்கிறாங்க. அந்த அந்த முறையில் வரும்போது தான் நம்ம நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அதை வந்து இதை அதுலேயும் அப்படி வந்து கூட பிரச்சனைகள் வருகிறது. இப்போ தைலடோமைட்னு ஒரு மருந்து வந்துச்சு, அதை எல்லாரும் இது பண்ணாங்க, அது நிறையா ஊனங்கள் பிரச்சனை, அப்போ வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் இல்லாமல் நம்ம வெளியில் இருக்கிறது ஒரு தவறான வழிமுறை. அதை வந்து நிறுத்த வேண்டும். அதை கூடுதலாக பண்ணக்கூடாது. இது இந்த மாதிரி வெளியில் வாங்குறதுலாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அது நாட்டு மருந்து கடையில் வேரியஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அது ஒரு நம்பிக்கை இதில் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இதை வந்து நீங்கள் ஒரு அரசு வந்து அதை எடுத்து சென்று செய்வதுதான் தவறு. நீங்கள் எப்படி அரசு வந்து ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியையோ வந்து வெளியில் வந்து அதை புஷ் பண்ணக்கூடாதோ அதே போல் தான் இதுலேயும் அரசு செய்வது தவறு. அதே மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருப்பவர்கள் செய்வது தவறு.